இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் எண்ணம் சரியாயிருக்கா? எண்ணியது ஈடேற எண்ணங்கள் சரியாக இருந்தால் போதும் என்று கூட சிலர் சொல்வார்கள். உங்கள் எண்ணம் எப்படி இருக்கு என்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தியோடு ஒரு பயணம் செய்து இந்த எண்ணம் நல்லா தான் இருக்கா அப்படின்ற ஒரு சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கலாம். வாங்கலேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இவ்வுலகில் நாளுக்கு நாள் வன்முறை பெருகி கொண்டிருக்கிறது. அடுத்தவரை வன்முறைக்கு உட்படுத்துவது நம் உடல் வலிமையால் தான் செய்ய முடியும் என்றில்லை, நமது எண்ணங்களாலும் செய்யலாம். ஒரு சிறிய பரிசோதனையை நாம் செய்வோம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அழகான பொருள் ஒன்றை கையில் எடுங்களேன். அதை உடைக்கிறதை போல எண்ணி பாருங்கள். இல்லை உடைச்சிட்டிங்கன்னு கற்பனையில் சிந்திச்சு அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து பாருங்களேன், நீங்கள் நினச்சது போலயே அந்த பொருளை வேற யாராவது உங்கள் வீட்டில் உடைச்சிருப்பாங்க. இதுதாங்க யதார்த்தம். நம் எண்ணங்கள் வலிமையானவை. அவற்றை நாம் பூக்களாக போல தூவவும் முடியும், கற்களை போல எரியவும் முடியும். நாம் பூக்களை தூவினால் அவை மாலையாக வருகின்றன. நாம் கற்களாக எரிந்தால் அவை காயங்களாக நமக்கே திரும்பி வருகின்றன. இதுதான் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. நாம் நம்முடைய கற்பனையில் எத்தனை பேரை கொன்றிருப்போம், எத்தனை பேரை அடித்து உதைத்திருப்போம், எத்தனை பேரை சாவது போல எண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்போம். நாம் விஷம் தடவிய எண்ணங்களை தேன் தடவிய சொற்களால் எப்படியெல்லாம் மறைத்து வாழ்ந்து வருகிறோம். என்ன மனுஷ வாழ்க்கைங்க இது, கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஆகையால் தான் எல்லா வன்முறைகளும் நம்மிடமிருந்தே ஆரம்பிக்கின்றன. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று மத்தேயு 5:23-24 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அடுத்தவர் மேல் எந்தவித மனக்கசப்பும் வைத்தவர் அல்ல. எப்போதும் அடுத்தவர் நலனையே விரும்பியவர். இப்படி அவரது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் பிறர் மீது கசப்புணர்வுகளையும் பிறர் மீது பொறாமை உணர்வுகளையும் கொண்டு நாம் நமது எண்ணங்களால் பிறர் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சற்றே சிந்திப்போம். வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர எண்ணங்கள் ரொம்ப முக்கியங்க. நமது சிந்தனைகள் மிக மிக அவசியம் என்பதை அல்லவா ஆண்டவர் என்று அறிவுறுத்தி சொல்லுகிறார். உங்க எண்ணம் எப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆகவே தான் தன்மேல் எந்த குற்றமும் இல்லை என்றாலும் கல்வாரி சிலுவையில் தன்னை உன்னத பலியாக அளிக்கும் முன் இன்றைய நற்செய்தியில் அவர் நமக்கு வழங்கிய அறிவுரைக்கேற்ப முன்மாதிரி காட்டும் வண்ணம் சிலுவையில், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். லூக்கா 23:34. இப்படிப்பட்ட நம் உன்னத ஆண்டவரின் பாதையில் நடக்க முயல்வோமா? நமது உறவுகளை புதுப்பித்து அர்த்தமுள்ள மனிதர்களாக வாழ்வோமா? சிதறி கிடக்கும் உறவுகளை ஒன்று சேர்க்க எண்ணங்கள் மிகவும் அவசியம். சிதறி கிடக்கின்ற ஒவ்வொரு நட்புறவுகளை இணைக்க எண்ணங்கள் மிகவும் அவசியம். நாடுகள் ஒன்றுபட எண்ணங்கள் அவசியம். ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்ய எண்ணங்கள் அவசியம் என்பதை அறிந்து செயல்படுங்கள். ஆசீர் உங்களோடு தொடர்ந்து வரட்டும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து உமது பிள்ளைகளாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.